மனோஜ் ரோகிணி 2 பேருமே சேர்ந்து தூங்குறதுக்காக போகிறாங்க. அப்போ அண்ணாமலை கிட்ட வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு மனோஜ், இன்னைக்கு முத்து மீனா 2 பேருமே தான் ஒரு ரூமில் தூங்குவாங்க, நீ ஹாலில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது ஹால்லையா? ஐயோ எனக்கு தூக்கமே வராது, ஏசிலாம் இல்லாமல் என்னால் தூங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு சொன்னது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே முத்து மீனா 2 பேருமே வராங்க. வந்தவுடனே நீங்கள் போய்ட்டு உள்ளே தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே போகிறாங்க. போனவுடனே அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே வராரு. போனவுடனே கதவை தட்டுறாரு. என்னோட பில்லோ இருக்குது கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அது இருந்தால் தான் எனக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. அது என்ன உன்னோட தூக்க மருந்தா அது, போ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு முத்து. அந்த பில்லோவை எடுத்துகிட்டு வராரு. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. மறுபடியும் போய் கதவை தட்டுறாரு. என்னோட பெட்ஷீட் வேணும், இந்தா எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுருட்டி கொடுக்குறாரு முத்து. அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வராரு. ஐயோ கடவுளே, இங்கே தூங்கணுமா? விடுங்க மனோஜ், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, ஒரு வாரம் தானே, நம்ம இங்கே படுத்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பாரு ரோகிணி, என்னால் இங்கே தூங்க முடியாது, உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கலாம் கொஞ்சம் நாளில் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நம்ம வாங்கலாம், சரிங்களா, இப்போ வந்து படுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. அப்படியே எழுந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஐயோ எனக்கு தூக்கமே வரலையே, இவன் மட்டும் நல்லா தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலைல எழுந்துக்கிறாரு. எழுந்தோடனே விஜயா வராங்க. அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல, எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஏதோ பிளாட்ஃபார்மில் தூங்குற மாதிரி இருந்தது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. டேய் என்ன சொல்கிற, இங்கே தாண்டா நானும் அப்பாவும் படுத்துட்டு இருந்தோம், ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் வெயில் நாள் இல்லை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னோடய ஃபேஸ்லாம் பாரு எப்படி இருக்குது, எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியாவது என் ரூமை வாங்கி கொடுத்துருமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அதெல்லாம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க. சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அப்போ மனோஜ் மட்டும் கண்ணை மூடிட்டே இருக்காரு. என்னப்பா புதுசாக இவன் சாப்பிடும் போது சாமியெல்லாம் கும்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. எழுந்துருங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே எழுந்து நிற்கிறாரு. உங்களுக்கு ஏசி வேணுமா, என்ன வேணும், உங்களுக்கு வாஷிங் மிஷின் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டோடனே எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. சரி சரி நல்லா தான் வியாபாரம்லாம் பார்க்குறேன், சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கடை வந்து ஓப்பனிங் பண்ணணும், ஒரு பெரிய நடிகரை கூட்டிகிட்டு வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே விஜயாவோட மூஞ்சி அப்படியே மாறிடுச்சு. ஆமாம், அந்த கடையோட திறப்பு வந்து நல்லா பெருசாக இருக்கணும், அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் சொல்கிறாங்க. விஜயா ஃபேஸ் அப்படியே மாறிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், யாரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆனால் முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ அம்மாவை கூட்டிகிட்டு போய் தான் கடையை ஓப்பன் பண்ணணும், புரியுதா, நாளைக்கு பாட்டியும் வராங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும், அம்மா நல்லா வாழ்ந்தவங்க, அவங்கள கூட்டிகிட்டு போய் தான் நீ பண்ணணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்படியே மனைவி சொல்கிறாரு, இல்லை கடை ஓப்பனிங்க்கு பெரிய ஆள் வந்தால் தான் நல்லா போகும் வியாபாரம் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா, எல்லாமே வந்துட்டு நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மீனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களை வச்சு தந்தால் இன்னும் நல்லது, அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா பார்க்குறாங்க. சரி ஓகே, அத்தையை வச்சு நம்ம கடையை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜயா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அப்படியே அண்ணாமலை பார்க்குறாரு. சரி அப்போ விஜயா வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு உள்ளே வந்தவொடனே அப்படியே மீனா கேட்குறாங்க, இல்லைங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உங்களுக்கு மட்டும் அம்மா மேலே இருக்க பாசம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, ஆனால் அவங்களுக்கு மட்டும் உங்கள் மேலே இருக்க பாசம் குறைஞ்சிருக்கு, நீங்கள் எது சொன்னாலும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்கள எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது ஏன், எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமாகவே இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்க பாசம் ஏதோ இப்போ கொஞ்ச நாளாக தான் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து